இது அழுத்தத்தை பார்க்குற ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இது நிச்சயமாக விஜய்க்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஜயினுடைய பேச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது எனக்கு அதில் வந்து உண்மை இருக்கிறதா தெரியல. அது வந்து ஒரு சினிமா வசனமாகவும் தன் தொண்டர்கள் முன்னால் தன்னுடைய ஹீரோயிசத்தை காட்டுகிற ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா எனக்கு அழுத்தம் இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றி மக்கள் மேலே தான் அழுத்தங்கிற மாதிரி அதை அப்படியே டைவர்ட் பண்ணார். அதனால் அதில் வந்து உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படம் தொடர்பாக நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் தானே. ஜனநாயகன் படத்தில் அப்படி என்ன இருக்குது? இது யாரையும் தப்பாக காட்டியிருக்கா? இல்லை இவர்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த படம் வந்தால் நம் நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்குமா? அல்லது மக்களிடம் பார்த்திங்கன்னா அந்த சாதி மத மோதல்கள் ஏற்பட்டு ரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக இருக்க போகுதா? இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்க போகுதா? அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. என்னன்னா எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இது வந்து பகவந்த் கேசரிங்கிற தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு. அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேசிய விருது பெற்ற ஒரு படத்தினுடைய ரீமேக்கில் தணிக்கை வாரியம் ஆட்சேபிக்கிற மாதிரியான கண்டென்ட் என்ன இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விவகாரம் என்பது ஜனநாயகன் படத்துக்கான விவகாரம் கிடையாது. ஜனநாயகன் படத்தை வைத்து விஜய்க்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி தான். அந்த விஷயத்தை வந்து இவர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கணும். அது வந்து ஒரு சரியான மேடை தான். என்னதான் தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் அங்கே கோடிட்டு காட்டினீங்க அப்படின்னா அது சரியாக இருந்திருக்கும்.